இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. பொதுவாக சிலுவையில் அறையும் போது கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க. ஆனால் தலையில் யாருக்கும் முள் கிரீடம்னு நினைச்ச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இயேசுவோட 2 கல்லர்கள் அறையப்பட்டிருந்தாலும் அவங்க தலையிலலாம் முள் வச்சு எந்த வேதனையையும் அவங்களுக்கு கொடுக்கல. முள்ளை வச்சு கிரீடம் மாதிரி எதுவும் அவங்களுக்கு தலையில் வைக்கல. ஆனால் இயேசுப்பாவுக்கு தான் வச்சாங்க. ஏன்னா அவரை பரியாசம் பண்ணுறது, அவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னதுனால கேலி பண்ணுறது. அந்த முள் பாருங்க, சுமார் 2.5 இன்ச்சுக்கு அதிகமான அந்த முள் கடினமானது. அதை தலையில் வச்சு அழுத்தி அது அந்த மண்டை எலும்பெல்லாம் துளைத்து கண்ணு பகுதியிலலாம் அது வெளியே வந்ததுன்னு சொல்கிறாங்க. தலையிலேருந்து ஏராளமான ரத்தம் வடிந்தது அப்படின்னா சரித்திரக்காரர் சொல்கிறாங்க. அப்போ இந்த முள்முடி இயேசுவின் தலை மேலே சூட்டப்பட்டது நிமித்தம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த பூமியை சபிக்கும்போது இது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற பூமி ஆசீர்வாதமும் உனக்கு இருக்காது, அது சாபமாக இருக்கும். ஆனால் இயேசு இந்த முள்முடியை அவர் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டதுனால இனிமே பூமி சபிக்கப்பட்டிருக்காது, ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது பட்டணமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் உள்ள இடமா இருக்கலாம், ஒரு வசதியுமே இல்லாத, அது படிப்பு நிமித்தமோ, வேலை நிமித்தமோ, தொழில் நிமித்தமோ, குடியிருப்பு நிமித்தமோ, பிரயாணங்களின் நிமித்தமோ, எங்கே இருக்கிற இடமா இருந்தாலும் அங்கே இனி உங்களுக்கு சாபம் இருக்காது. ஏன்னா அந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றி. பவுலப்போஸ்தலன் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, அவன் சரீரத்தில் பலவீனம் என்கிற ஒரு முள் மிகுந்த வேதனையை அது குத்திட்டே இருந்தது. கொட்டும் சாத்தானுடைய தூதன் அப்படின்ற. அப்போ அவனுக்கு அது மிகுந்த மன வேதனையை, சரீரத்தில் வேதனையை அது கொடுத்தே இருந்தது. அப்போ இயேசுவின் தலையில் அந்த முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டதுனால இதை போல ஏதாவது குத்துற அந்த முள் வேதனையை உண்டாக்குகிற காரணம், இருதயத்தை அப்படி கசக்கி புழிகிறது போல வருத்தம், துக்கம், துயர். ஏன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை, பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், பைபிள் சொல்லுது. அதனால சரீரத்தில் அல்லது மனதில் எந்த துக்கமும், எந்த வலியும், எந்த வேதனையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அத்தனையும் அவர் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டார். முள் அப்படின்னாலே முள்ளுள்ள நிலம், அதில் விதைக்கப்பட்ட விதை வளர முடியாமல் நெருக்குள்ளது. அப்போ என்ன காரணம்? அந்த ஊமையில் ஆண்டு சொல்றார், உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். அப்போ தேவனை பின்பற்றுகிறவர்கள் உலக கவலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ஐஸ்வர்ய மயக்கம் அடைந்துடக்கூடாது. அதுக்குதான் அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய தலையில் முள்முடியை சுமந்தார். ஏன்னா வசனத்தை கேட்கும்போது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருந்தால் தான் 30, 60, 100 நமக்கு அது பலன் தரும். அதனால தான் இயேசு நமக்காக பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஆண்டவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த முள்முடி நிமித்தம் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களை நம்ம விசுவாசிப்போம், அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, நாங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறதற்கு நன்றி. அது மாத்திரமல்ல, எங்களை குத்துகிற முள் அப்படின்னு சொல்லி மனசையோ சரீரத்தையோ வேதனைப்படுத்துகிற எந்த வேதனையாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. வசனத்தை கேட்டு அது வளர முடியாதபடி நெருக்கொண்டு போகாமல் உலக மயக்கத்தினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் நாங்கள் சிக்குண்டு விடாதபடி எங்களுக்காக நீர் சிலுவையில் அந்த முள்முடி ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் விசுவாசித்து அதில் உள்ள நன்மைகளை சுதந்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.